மகாராஷ்டிரா சட்டப்பேரவை தேர்தலில் மோசடி என ராகுல் காந்தி புகார். தேர்தல் ஆணையம் சமரசம் செய்யப்பட்டுள்ளதாக குற்றச்சாட்டு. ஸ்பேடெக்ஸ் திட்டத்தின் கீழ் விண்வெளியில் 2 விண்கலன்களை 2வது முறையாக வெற்றிகரமாக இணைத்தது இஸ்ரோ. நிதி அதிகாரமுள்ள அமைச்சர்களிடம் வேண்டியதை கேட்டால் கிடைக்கும் என சட்டப்பேரவையில் அமைச்சர் பழனிவேல் தியாகராஜன் வேதனை. கத்தோலிக்க திருச்சபையின் தலைமை மதகுரு போப் பிரான்சிஸ் மறைவுக்கு அன்புமணி ராமதாஸ் இரங்கல். புரட்சி கவிஞர் பாரதிதாசனின் நினைவு நாளையொட்டி அவரது சிலைக்கு புதுச்சேரி ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி மரியாதை. தமிழ்நாட்டில் கடந்த 4 ஆண்டுகளில் 3500 புதிய பேருந்துகள் பயன்பாட்டுக்கு வந்துள்ளதாக அமைச்சர் சிவசங்கர் தகவல். விருதுநகர் மாவட்டம் திருவில்லிபுத்தூரில் தனியாக நடந்து சென்ற மூதாட்டியிடம் நகைப்பறிப்பில் ஈடுபட்ட ராணுவ வீரர் குழந்தைவேல் கைது. கூடலூர் அருகே மழையால் சாலையோரம் துளிர்விட்ட புற்களை கூட்டமாக மேயும் புள்ளிமான்களை கண்டு சுற்றுலா பயணிகள் மகிழ்ச்சி. தென்காசி மாவட்டம் முதலியார்பட்டியில் பதநீர் இறக்கும்போது பனைமரத்திலிருந்து தவறி விழுந்து பரமசிவன் என்ற முதியவர் உயிரிழப்பு. ஏற்காட்டில் சாலையில் சுற்றித் திரியும் கால்நடைகளால் ஊர்தி ஓட்டிகள் அவதி. உரிய நடவடிக்கை எடுக்க அதிகாரிகளுக்கு கோரிக்கை.